இன்ட்ரெஸ்டிங்கான பையமை தான் பார்க்க போறோம். 100% என்டர்டெயின்மெண்ட், 100% இன்ஃபர்மேட்டிவ். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்த கேம் விளையாடலாமாடி? விளையாடலாமே. தியாவையும் கூப்பிட்டு போமா? அவளை டெய்லி தேடுறதா நம்ம வேலையா போச்சு. என்ன பண்றது? சரிவா, நம்ம அவளை போய் கூப்பிடுவோம். தியா, 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 தனிஷ்கா. எங்க இருக்குது? தியா, தனிஷ்கா, நான் இங்க இருக்கேன், என்ன தூக்குங்களேன். எங்க இருக்கா? தியா, தனிஷ்கா, நான் இங்க இருக்கேன், வந்து என்ன தூக்க விடுங்களேன். எங்கடி இருக்கீங்க? நான் இங்க இருக்கேன். எங்கடி? சரி வா, நம்ம போய் அவளை எங்கன்னு பாப்போம். இங்க எங்க தானடி எங்க கால் வந்துச்சு? ஆமாண்டி. தியா, இங்க தியா. இங்க சேர் இங்க இருக்குடி. ஆமாண்டி. இங்க எங்கடி இருக்க நீ? தியா, தனிஷ்கா, இங்க இருக்கேன். இங்க பாருடி. என்னடி உள்ள பண்ற? இல்ல அம்மா, போன் உள்ள விழுந்துருச்சு. நீ தான் போன் எடுத்து நோண்டிட்டு இருந்தியா? ஆமா. அதனால தான் காலையில இருந்து அம்மா போன் கேட்டிட்டு இருக்காங்க. ஆமா, எப்படி உள்ள போன? சேர் போட்டு தான் உள்ள வந்தேன். ஆனா திருப்பி இதுல இருந்து வெளில வர முடியலையே. தான் ஆழம் தெரியாம காலை விடக்கூடாதுன்றது. அப்படின்னா ஒரு பார்வழி. ஓகேவா? ஓகே, அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. மம்மி வர்றதுக்குள்ள என்ன வெளில இருந்து தூக்க. ஒரு நிமிஷம். வா, நான் சீப்போ. வந்துட்டேன். சரி, ஏதோ சொன்னியா, அதை சொல்லிப்பேன். அது அந்த பழமொழியோட அர்த்தத்தை நான் உனக்கு ஒரு கதையவே சொல்றேன். வா. ஓகேவா? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கூட்டம் கூட்டமா தவளைங்க ஒரு ரிவர் கிட்ட வாழ்ந்து வந்துச்சான். அப்ப மழைக்காலம் வந்துச்சான். மழைக்காலம் அப்ப எல்லாருமே மழை வரப்போகுதுன்னு ஜாலியா இருந்தாங்களாம். ஆனா பார்த்தா மழையே வரலையாம். அப்ப என்ன ஆச்சுன்னா, அங்க இருந்த ரிவர், பாண்ட் எல்லா இடத்துலயுமே தண்ணியே இல்லையாம். அப்ப அந்த ஃபாக்ஸ் எல்லாமே என்ன பண்ணுச்சுன்னா, தண்ணி இருக்க இடமா தேடி போச்சான். அப்படி இடம் தேடி போயிட்டு இருக்கும் போது வயசுல பெரிய ஃப்ராக் அந்த கூட்டத்துல இருந்து அவர் சொன்னாராம், இங்க பாருங்க, இடம் தேடி போகும்போது ரொம்ப சேஃப்டியா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா போற இடத்துல ஏதாச்சும் ஆபத்தான விலங்கு கூட இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கூட்டத்துல சுன்னு முன்னுன்ட்டு 2 குட்டி தவக்கலைங்க இருந்துச்சான். அதுங்க அவங்க சொல்ற பேச்சு கேட்கவே கேட்காதுங்களாம். அப்ப அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே அதுங்க எங்கேயோ கிளம்பி ஓடிச்சான். அப்படி சுண்ணுவும் முன்னுவும் ஓடி போனாங்கல்ல, அப்படியே மற்ற ஃப்ராக்ஸும் அவங்க பின்னாடியே டிராவல் பண்ணி போயிட்டு இருந்தாங்களாம். போயிட்டு இருக்கும் போதே மறுபடியும் அந்த எல்டர் ஃப்ராக் சொன்னாராம், யாராச்சும் அந்த தண்ணி எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட உடனே போயிடாதீங்க. அது விஷ தண்ணியா நல்ல தண்ணியா, இல்லாட்டி பெரிய விலங்குங்க, அந்த முதலை, பாம்பு, அந்த மாதிரி நம்மளை சாப்பிட்ற ஏதாச்சும் விலங்குங்க இருந்துச்சுன்னா உடனே போயிடாதீங்க, ஏன்னா அதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த சுண்ணுவும் முன்னுவும் இருக்காங்களே, அவங்க திருன்னு எங்கேயோ காட்டுக்குள்ளே ஓடி போயிட்டாங்களாம். இந்த சுண்ணுவும் முன்னுவும் ஓடி போனாங்களே, சாதாரண ஆளுங்க இல்லை, எப்படியோ ஓடி போய் ஒரு குளத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுவும் சாதாரண குளம் இல்லை, நிறைய தண்ணியோட குளத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். தண்ணியை பார்த்த உடனே அவங்க எதை பத்தியும் கவலைப்படாம தபக்குன்னு உள்ள குதிச்சிருச்சுங்களாம். குதிச்சதும் இல்லாம இந்த பக்கமும் அந்த பக்கமும்ட்டு சும்மா தண்ணியோட சத்தத்தோடையே அப்படியே அங்கேயும் இங்கேயும் மாத்தி விளையாடிட்டு இருந்துச்சுங்களாம். அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அதோடையே சேர்ந்து அதோட கிராக்கிங் சவுண்டு வேற பண்ணிட்டே இருந்துச்சுங்களாம். அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த தண்ணி கடியில ஒரு பெரிய முதலை இருந்துச்சாம். அந்த முதலை ரொம்ப தூக்கத்துல இருந்துச்சாம். தூக்கத்துல இருந்ததுனால அது பண்ண சத்தத்துல அது உடனே எழுந்திருச்சான். உடனே ஏஞ்சோடனே அதோட வால் தான் இவ்வளோ பெருசா இருக்கும்ல, அந்த வாளால தண்ணியில இப்படின்னு பண்ணிட்டு இருந்துச்சான். முதல்ல இப்படி பண்ணுச்சுல, அப்ப கரெக்டா சின்ன போய் குளத்தோட கரையில போய் விழுந்துட்டானா. ஆனா முன்னும் எங்க மாட்டிட்டு இருந்தா தெரியுமா? அந்த பெரிய முதலையோட முதுகுல உட்கார்ந்துட்டு இருந்துச்சான். அந்த நேரம் பார்த்து அந்த தவக்கலையோட குரூப் உடனே வந்துச்சான்.
நல்ல வேளை அந்த நேரத்துக்கு கரெக்டா அவங்க எல்லாரும் இங்க வந்துட்டாங்களாம். வந்துட்டு அங்க இருக்க சிச்சுவேஷனை பார்த்துட்டு ஐயோ முன்னும் ஆபத்துல இருக்கானேன்ட்டு அவங்க பக்கத்துல இருந்த கட்டையை உடனே அந்த crocodileக்கு அந்த சைட் போட்டாங்களாம். போட்ட உடனே அந்த crocodile திரும்பி பார்த்துச்சான். அப்படி திரும்பி பார்க்கும்போது முன்னு வந்து எல்லாருமே இங்க வந்துரு அப்படின்னு கூப்பிட்டாங்க. முன்னும் எப்படியோ ஒரு வழியா உயிர் தப்பிச்சு கரைக்கு வந்துருச்சான். இப்பதான் அந்த சின்னுக்கும் முன்னுக்கும் புத்தி வந்துச்சான். ஏன்னா அந்த தண்ணியில நல்லது இருக்குமா கெட்டது இருக்குமா, ஆபத்து இருக்குமா நல்லது இருக்குமா, எதுவுமே யோசிக்காம குதிச்சுங்களா. என்னாச்சு? ஆபத்து வந்துச்சா? இதுக்குதான் எந்த ஒரு விஷயத்த நம்ம செஞ்சாலும் அதுல நல்லது இருக்குமா கெட்டது இருக்குமா, செய்யலாமா வேணாமா, எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எடுத்து வைக்கணும். இப்ப புரியுதாட்டியா? உன்னால சேர் போட்டு ஏற முடிஞ்சது, ட்ரம்குள்ள ஏறிட்ட. ஆனா அதுல இருந்து வெளில வர முடியலையா? ஏன்னா அதுக்குள்ள சேரும் இல்ல. புரியுதா? இதுக்குதான் எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னாலும் நீ அதை யோசிச்சுட்டு தான் செய்யணும். இதுதான் ஆழம் தெரியாமல் காலை விடாதே. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க எல்லாரும் சேர்ந்து என் கூட அந்த பழமொழி ஒரு தடவை சொல்லுங்க பாப்போம். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஆழம் தெரியாமல் காலை விடாதே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஓகே பை. நாங்க விளையாட போறோம்.